தாங்க ரொம்ப முக்கியம். ஆனா அதை அவங்க கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கடைசி நேரம் ஜோன் எடுத்தனால அடுத்த நிமிஷம் அகாலம் அவங்களால ஜோனுக்குள்ள போக முடியல. சாண்ட்ரா இது பண்ணாங்க, அதனால பேனிக் ஆயிட்டாங்க. மேல போயிட்டு பிஆர்டிஎம் இருந்துமே அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. மாறலை முத்தமிட்டது கேஸ். மாறலை முத்தமிட்டது. தன் சாவை சட்டை பையில் வைத்து தின் எங்கேயும் செல்கின்றான் கேஸ். தின் எங்கேயும் செல்கின்றான். யார் தின்னேஜில்? அந்த இது இரும்பு மனிதனா இன்னும் ஸ்டீல் பாய் தான். ஸ்டீல் ப்ரோவோட ஐடி இந்த இது இருக்குல்ல, பிஆர்டிஎம் வெடிக்கிறது கூட தெரியாம அங்கேயே நின்றுருக்கான்டா. அடி அநியாயம் பண்றான்டா. கேம்ஸ் சத்தியமா சிம்பா கூட தெரியும்டா. இது உண்மையாலுமே சிம்பா கூட ஓகே, வண்டி வெடிக்க போது கொஞ்சம் பின்னாடி போயிடலான்னு சிம்பா கூட பண்ணுவான். நான் தான் சொன்னல குமார், அங்கேயே அவங்க தப்பு பண்ணிட்டாங்க. மொமெண்டம் அங்கேயே ஷிஃப்ட் ஆயிடுச்சு குமார். 4 பேர் இருந்து கடைசி ஜோனுக்கு யாருமே இல்லாதப்ப ஜோனுக்குள்ள வரதுக்கு இவ்வளவு பண்ணும் போதே அவங்களுக்கு என்ன இது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல. ஆனா சீரியஸா பயங்கர ப்ரோ. போராடுறானுங்க ப்ரோ. சிம்பா பாத்தியா கடைசி வரைக்கும் எப்படி போராடிட்டு இருந்தான்? சிம்பா போராடிட்டு இருந்தான். 33 இல்ல தல, தப்பு. அவங்க முந்தானத்து ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 33 கிடையாது, 6வது தோல்வி நினைக்கிறேன். இருங்க தொடர்ந்து இல்ல அது விட்டுருங்க, அது விட்டுருங்க. 3வது தோல்வி தொடர்ந்து இல்ல 3 தான் தொடர்ந்து 3வது தோல்வி. வார்ல இருந்து மட்டும் வச்சுக்கோ. தொடர்ந்து 3 தோல்விதான். போலாஜில் இன்வைட் பண்ணிட்டாங்க குமார். ஆனா பெண்கள் டீம் மரண முன்னேற்றம். உண்மையாலுமே உங்களுதான் ஒரு பெரிய பாராட்டுகள். பெண்கள் உயிர் கொடுத்திருக்கீங்க. பெண்கள் அணிக்கெல்லாம் உயிர் கொடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து ஒரு பெரிய பாராட்டுகள். எல்லா அணியும் உயிர் கொடுத்துருக்கீங்களே. எல்லா அணியும் பாருங்க. போன மேட்சும் வந்து யுவா அணி 2 மேட்சா வந்து பயங்கர ஒரு போராட்டம். இந்த மேட்ச் பிரியா கேமிங் ஜெயிக்க வேண்டிய மேட்ச். சூப்பர் கையில இருந்த மேட்ச். சாண்ட்ரா இதுல நீங்க ஒண்ணு கவனிக்கல ஜெல், அந்த பையன் அந்த டீம்ல இன்னொருத்தர் தானே, யாரு சாட்சோஜி தானே. சாட்சோஜி வந்து 2 நாக் வச்சா. சாண்ட்ரா இந்த பையன் வந்து வண்டிலே இருந்தான் அவ்வளவு நேரம். அவன் ஏறி போய் அடிச்சிருந்தாவே கண்டிப்பா அவங்க 2 பேரும் தூக்கிட்டு தான் இருந்தாங்க. அவன் படுத்துட்டு இருந்தான். அவன் சாண்ட்ராஜி வந்து படுத்துட்டு இருந்தான். ஒண்ணுமே பண்ணல, ஒரு நேர் கூட போடல, எதுவுமே பண்ணல, எந்த ஒரு மூவ்மெண்ட்டே பண்ணல. அவன் ஏதாவது பண்ணிருந்தானா கண்டிப்பா ஜெயிச்சிருப்பாங்க. 2 நாக் விட்டும் அவங்க 2 பேரும் அடிக்கல. 2 பேர் தின்னு நாக் ஆனப்போ ஏறி இருக்கணும். அவங்களும் அதே மாதிரி தின்ன வெளியே வந்தாலும் திரும்பி வேடிக்கை பாக்குறாங்க. அந்த இடத்துலயுமே ஒரு தப்பு பிரியா கேமிங் டீம். பட் இருந்தாலும் நல்ல ஒரு போராட்டம் ப்ரோ. செகண்ட் பிளேஸ் வரைக்கும் வந்து இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வராங்க. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் காலத்துல ஃபர்ஸ்ட்ல வராங்க. இதான் ஃபர்ஸ்ட். அதான் யார் என்னன்னே தெரியாம இருக்கிறத விட இந்த மாதிரி போராடி நல்ல பிளேயர்ஸ் திருப்பி இந்த மாதிரி போராடி மேல வரத பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளவு வந்துட்டாங்களே ப்ரோ. அடுத்து வெற்றி தான். பிளேயர்ஸ் 2னா நம்பர் 2னா அடுத்து 1 தான். அதுல ஒண்ணும் மாற்றம் இல்ல. மாஸ் குமார், இந்த மேட்ச்ல உனக்கு தெரியுமா சிம்பா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஹீல் பேட் எல்லாம் பண்ணாங்க குமாரு. அது பாத்தியா, அவங்க ஹீல் பேட் போட்டுக்கிறான். சிம்பா கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஹீல் பேட் போட்டுக்கிறான். ஐயோ என்ன குமார், சிம்பா ஏதாவது பண்ணிடுவான் வந்துட்டுன்னு. ஐயோ இன்னொரு வெற்றி தான் சிம்பா எடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவுதான். இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஆவறது? லீடு வெற்றி குமார், லீடு வெற்றி. இது பாக்க நல்லா வெறியா இருக்கு ஜெல். ஒரே ஒருத்தர் மட்டும் ஜெயிச்சா நீதான் சொல்லுவீல, இதுக்கு அடிக்க ஆளே இல்லையா என்ன இது அப்படியே போயிட்டு. இப்ப பாத்தீல பிடிஎஸ் கதறது குமார். பிடிஎஸ் இதுக்கப்புறம் தான் எல்லா பிளேயர் ரைடு வேற வாங்குவானுங்க உங்கள்ட்ட. அது வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஸ்லாட் 1 வரலன்னா ஏன் ஸ்லாட் 1 வரல, அதெல்லாம் இன்னும் பாக்க தூரமா இருக்கும் குமார். நம்ம எது இதெல்லாம் கேட்டுட்டு ரோசர் தான் வரானுங்க. நம்ம அமைதியா நம்ம அவங்க கேக்குற டீம் மட்டும் செட் பண்ணி கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். ரோசர் தான் வரானுங்க. நம்ம போய் அதெல்லாம் போய் நம்ம சொல்லிட்டு இருந்தா காரணம் தான் சொல்லுவானுங்க. நீ சொல்லு, நம்ம போய் கேட்டா என்ன சொல்லுவானுங்க? ஐயோ கால் சரியில்லை இது நக்கி போயிட்டு. அதுக்கு அவனே ஆசை இருந்தா வரட்டும், இல்லைன்னா விட்டுரும். முடிஞ்சிச்சு ப்ரோ. வாங்க ப்ரோ, மாங்க் டீம் சூப்பரா பரவாயில்ல ப்ரோ. ரொம்ப ஃபாஸ்டா வந்துட்டீங்க, ரொம்ப பெருமையா இருக்கு. உடைய சிங்கப்பெண் டீம்ல ஒருத்தவங்க வரணும், தங்கமாட்டி டீம்ல ஒருத்தவங்க வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மான்க் டீம்ல வந்து 2 பேர். இவங்க மட்டும் வந்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம் ப்ரோ. கொஞ்சம் ஃபாஸ்டா வந்துருங்களேன். பிடிஎஸ் ஒருத்தர் வெளியே போயிட்டாரு. யாரோ வெளியே தூக்கி போயிட்டு போல ட்ரோலுக்கா இருக்கும். அது பாத்துக்கோ. தன்னானே என்னடி டான்ஸ் இது? பாம்பு டான்ஸ் ஆடுறீங்களா?
ஆனா ட்ரோல் இன்வைட் பண்ணிருக்கீங்களா பாருங்க டைரக்டாவே ட்ரோல் உள்ள வரல. ஆமா ஏதோ இது பண்றோம். உள்ள போய் எஸ்சி உள்ள போடுங்க. தன்தாமை பையன் சுட்டை பையன் நேத்து ம் ஒரு டீம் போய் அடிச்சீங்கல. எஸ்டிஜி எல்ஸ் அந்த அனுப்பிச்சு விடுங்க இந்த பக்கம். எஸ்டிஜி எல்ஸ் மாறணும். ஆண்டா சொல்றா குமார். நேத்து நீங்க விளையாடிட்டு இருந்தீங்கல்ல ஜெல் லைவ் முடிச்சுட்டு போனீங்கல்ல, அது வரைக்கும் நான் முடிச்சுதான் ஜெல் இருந்தேன். அப்படியா? ஆமா. ஆனா எனக்கு இந்த 10 நாள் நம்ம இங்க உட்காந்துட்டு அப்படி சொல்றீங்க. எனக்கு நான் காலையில 8 மணி வரைக்கும் முடிச்சிருந்து 8 மணிக்கு தூங்கி 10 மணிக்கு எந்த ஸ்ட்ரீம் வந்தேன். அதெல்லாம் அநியாயத்தோட உச்ச. நீ வந்தே ஆகணும், வேற வழி இல்லையேன்னு வந்தேன் போகணும் அப்படின்னு. ஸ்லாட் 6. ஆமா இவனு எங்கேயோ போயிட்டான்டா அடி குமார். எங்கேயோ போறானு இவனு. மொபைல் ஸ்குவாட்ல ஒருத்தர் வரணும், மொபைல் டீம்ல வந்து ஒருத்தர் வரணும். இதுல பிடிஎஸ் ஒருத்தர் போட் வந்துட்டாங்க. பிரச்சனை இல்ல. இங்க ஒரே ஒருத்தர் மட்டும் தான், வேற யாருமே கிடையாது. மீதி எல்லாரும் ரோல் வந்துட்டா ஸ்டார்ட் பண்ணிடலாம். குமார் ஸ்லாட் வந்து அவமான குமார். அங்க பாரு, சிம்பா 2வது, பிடிஎஸ் 3வது, 4வது ஜெயிக்காத மொபைல் பிடிஎஸ், 5வது வந்து எப்பயும் இருக்கிறது தான், 6 வந்து இவங்க அதை விட கேவலம். குமார் என்ன குமார் கலர் மாறிட்டு இருக்கானுங்க. பெண்கள் அணியாலேயே ஒதுக்கப்படுறானுங்க. பச்சந்தி டீமான்னு கலர் மாறிட்டு இருக்கானுங்க. கலர் மாறுமணி 6 7 வந்து 6 வந்து பிரியா கேமிங், 7 வந்து சிங்கப்பெண் அணி 2.0 23ல உட்கார சொல்லு. 21ல 2.0 அவங்கள வந்து அந்த 5 6 7 மட்டும் மாறாதீங்க. எப்பவுமே 5 6 7 எப்பவுமே மாறக்கூடாது. டேரக்டா 8க்கு தான் போகணும் இல்லைன்னா. சரி, இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி நெக்ஸ்ட் மேட்ச் பாத்துக்கலாம். அது மாதிரி ஒருங்க. சரி ஓகே, அதுவும் கரெக்ட் டைம் ஆயிடும். ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே गाइस, எல்லாம் வந்துட்டாங்கடா. விக்கெட் ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆல் செட். गाइस நெக்ஸ்ட் மேட்ச் அந்த ஸ்லாட் எல்லாம் உட்காருங்க गाइस. ஸ்லாட் தான் வந்து அவமானம் மானம் எல்லாமே அங்கதான். ஸ்லாட் கரெக்டா உட்காருங்க. ஏமாத்தி மாறி மாறி உட்காராதீங்க. வேஸ்ட் இது. மாறி மாறி 5 6 7 இந்த 3 டீம் பெண்கள் அணி வந்து இன்கேஸ் ஜெயிச்சு வந்தா மட்டும் தான் மாறுவாங்க. இல்லனா மாற மாட்டாங்க. புரிஞ்சுக்கோங்க गाइस. ஆமா 5 6 7 அவங்க தான் கரெக்ட். ஆமா. இப்ப 5 டீம் புதுசா வெற்றி பெற்றிருக்காங்கன்னா அவங்க மாறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி மாற மாட்டாங்க. நம்ம தான் மாறிக்கணும். நீங்க தான் கீழே போய்க்கணும். எம்டி ஸ்லாட்டுக்கு போய்க்கணும். எம்எஸ்சி எல்லாம் கிடையாது இல்ல இப்போ. கரெக்டா இருக்குல்ல? இல்லையே, நான் தான் கிரியேட் பண்ணேன். ஓகே. தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சொல்கின்றான். நம்ம தின்னு தான் எஸ்டிசி பாரு வெறியா ஸ்லாட் ஒன்ல இருக்கிறாங்க. முன்னெல்லாம் ஒரு மேப் ஒரு டீம் ஆடும் தெரியுமா? அந்த மாதிரிலாம் ஆடுறது இல்லை இப்போலாம். எல்லா டீமும் எல்லாரும் வேற வேற மேப்ல நல்லா விளாடுறாங்க. ஆமா. என்னம்மா என்ன கூப்பிட்ட? என்னடா உங்க வீட்டுல எல்லாம் சீக்கிரமா தூங்கிடுவாங்கன்ற நீங்க முடிச்சிருக்காங்க. எங்க அம்மா ஏதோ கத்துறாங்க வெளியே. எங்க அண்ணா ஊருக்கு போறாங்க. ஓகே, அதனால சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காங்க அம்மா. கிராமத்தெல்லாம் இது நடக்கும்ல, ஜாலியா சோறுலாம் கட்டி கொடுப்பாங்க. டெல்லிக்கு போறாங்க அண்ணன். ஓகே, கிளம்புறாங்களா? ஓகே. அதனால அப்பா அருமையா கைஸ். சீசனல் வார் 3 மேட்ச் முடிஞ்சிருக்கு. 3 மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பிடிஎஸ், செகண்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிம்பா தலைமையிலான சிம்பா ரம்பா கும்பா ஹம்பா 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 கும்பா அணி. 3வது மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா எஸ்டிஜி. 4வது மேட்ச் நடந்துட்டு இருக்கு விக்கண்டி பனி பிரதேசம். கேட்டிங்களே அந்த இன்ஸ்டா பாருங்களேன், அதுதான மாடல். எல்லாரோட டீம் நேம்ஸுமே பாருங்க. அப்படிதான் கேட்டிங்களான்னு எல்லாம் டீம் ஃபார் லிஸ்ட் கொடுத்துருக்கு. ரைட் பேத் பாத்தீங்கன்னா சிமெண்ட் ஃபேக்டரியில இருந்து அப்படியே கேஷ். அதாவது எங்க 2 பேருக்கு தொண்டை வலிக்கும், ஷார்னுக்கு ஒண்ணுமே வலிக்காது. ஜாலியா இருப்பாங்க ஷார். இந்த பேர்லாம் வேணாம்டா ஷார்னே. ஸ்லாட் ஒன்னு நேம் மட்டும், ஸ்குவாட் நேம் மட்டும் போடலாம். நீ இது ஐஜிஎல் அனுப்பினா இன்ஸ்டா குரூப்ல போட்டுடு. ஐஜிஎல் பார்த்து சொல்வார். ஆனா 12 மணிக்கு 5000 பேர் பாக்குற வைக்கிறது இந்த வார் மட்டும் தான் உண்மையாலுமே. நம்மளே அறியாம கத்தி போடுறோம். வேற நம்மளையும் அறியாம கிருகிருன்னு கத்திடுறோம்.
என்ன கண்டிப்பா நடக்குது? அதனால தலைவலி வந்துருது. ஆமா, தொண்டை வலியும் தலைவலியும் தான். எனக்கு தலைவலி இது வந்து வேற விஷயம் இல்ல, தொண்டை வலி. மாஸ் கைஸ். ஓகே, எல்லாம் இறங்குறாங்க இங்க பாருங்க. இது இறங்கும் போது எவனோ தகால பண்ண முடிச்சிட்டான். எந்த டீம்ல எதிரும் தெரியல, எதிரோ தகால மனம் அடைஞ்சிட்டானே. 88 பேர் இருந்தாங்க. இருந்தா நீ கதையிடுவ. என்னடா நடக்குது, வரமாதிரி செஞ்சு வரீங்க அப்படின்னு. ஐயோ இது வேற ரொம்ப அப்படியே ஸ்லோவா சவுண்ட் வரீங்க. ப்ரோ மாத்தி மாத்தி பாத்தீங்கன்னா சே, இந்த மேட்ச் 2.0 மட்டும் ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோ, நாளைக்கு மேட்ச் அப்படியே பயங்கர வெறியா இருக்கும் இல்ல. ஸ்லாட் 1ல வருவாங்க. ஐயோ அதெல்லாம் நடக்குமானே தோணலையே. நடக்குமா? நடக்குமா? இதுல ஜெயிக்கிறது ஒரு நாள் எல்லாம் வச்சிருக்காங்க. அதனால ஒண்ணு ஜெயிச்சாலும் ஸ்டார்ட் வரதுக்கு வாய்ப்பு. ஃபைட் ஸ்டார்டிங்கே ஃபைட்டிங்க பாருங்க. டீம் 2.0 கிட்ட ஸ்டார்டிங்கே ஃபைட். 2.0 பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜோக்கர் இஸ் லைவ் அவங்க டீம் வராங்க. ஓகே, ஜோக்கர் இஸ் லைவ் 1 HP ல இருக்கான். கிளவுட் அடிக்கிறான் 1 அருமையான ஒரு தூக்கு. ஜோக்கர் இஸ் லைவ் பொளந்திருக்காங்க. ஏகே வரா முன்னாடி. கிளவுட் என் பேரை பாத்துறான்னு நினைக்கிறேன். வரா ஐவரி வேற அங்க முன்னாடி இருக்கான். யாரையோ ஒருத்தர் பாத்துறான்னு நினைக்கிறேன். அங்க இவரு அண்ணா இவங்க டீம்ல ஃபைட் பண்ணுவாங்க. ஸ்டீல் ஏதோ ஒன்னு ஸ்டீல் பாய் இவரு தின்னு அகால பரமஞ்சிரா தின்னு டீம். ஐயோ 2 நாக்கு 3 நாக்கு. டீம் பேர் சொல்லு. டீமா 11. ஆமா, பிரியா கேமிங் போனதுல பிரியா கேமிங் ஒரே ஒருத்தர் பிரியா கேமிங் மட்டும் தான் இருக்காங்க. பிரியா கேமிங் மட்டும் தான் இருக்காங்க. அந்த டீம்லயே ஒரே ஒருத்தர் மட்டும் தான் இருக்கான். என்னது என்ன பேர் இது? போண்டா இஸ் லைவ் மட்டும் தான் இருக்கான். போண்டா இஸ் லைவா பிரியா கேமிங்கா? போண்டா இஸ் லைவா பிரியா கேமிங்கா? பிரியா கேமிங்கா போண்டா இஸ் லைவா? போண்டா லைவா பிரியா கேமிங்கா? கதறலாம் சாத்திட்டு வர்றான். வெறியா இருக்கு. அதான் ஐயோ பாருங்க. ஐயோ பிரியா கேமிங் பாருங்க. ஓ ஐயோ அடிச்சுறா. என்ன அடி பிரியா கேமிங் 1v2 மாஸ் காப்பாத்திருச்சு. தின்னு மட்டும் தான் இருக்கான். அவங்க டீம் எல்லாம் ஓடுறான்னு சொல்லி அந்த இடத்துல ஐக்யூ பாத்தீங்களா? ஓடிச்சு பாத்தீங்களா? துரத்திட்டு பிரஷர்லயே முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு பிரஷர்லயே கரெக்டா இது பண்ணிருச்சு. தின்ன காப்பாத்திட்டாங்க. தின்ன ஐஜல் சொன்ன மாதிரி பாவ சட்டப்பையில எடுத்துன்னு போனதுல காப்பாத்திட்டாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க பிரியா கேமிங் டீம்ல. அந்த இடத்துல 2.0 ஒரு ஃபைட் போச்சு. பாத்தியா ஷரன்? அதுவாது பார்த்து சொல்றேன். உங்க ஃபைட்டுக்கு வந்துட்டாங்கண்ணா. 2.0 கிட்டியா? ஆமா, அங்க இவன் இருந்தா பாரு. ஏகேன்னு ஒருத்தர் இருந்தா பாரு. அங்க பாரு யூடியூப் மாங் வந்துட்டாங்க பாரு. யூடியூப் மாங் பக்கத்துல வந்துட்டாரு. டோனி ஸ்லைவ் பக்கத்துல யூடியூப் மாங். ஐவரி போறா முன்னாடி. தவறு இழைக்கிறான் ஐவரி. இல்லையே போயிட்டு தான் இருக்கான். வேற எங்கேயும் போயிட்டு இருக்கான். ஆனா முன்னாடி யூடியூப் மாங் டீம் இருக்காங்க பாருங்க பக்கத்துலயே. கிரிம்மே மாங்க் எல்லாமே இருக்காங்க பாருங்க பக்கத்துலயே. 5 மேட்ச் ஆனா ப்ரோ. தெரியல ப்ரோ, நாங்க முடிக்கிறோம். நீங்க பாருங்க. நீங்க எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்க. ஒரு 3000-4000 பேர் பாத்தீங்க. ஒரு 6000 லைக் நம்ம தொட்டுட்டோம்னா நம்ம போடலாம். இல்லைன்னா நம்ம ஆள் இல்லை அப்படின்னா நம்ம நாளைக்கு ஆள் பாக்குறப்ப பண்ணிடலாம். ஏன்னா 12 மேல போயிடுச்சு. உங்களால இது லைவ்லயும் மறுபடியும் லைவ்ல பார்க்க முடியாது. சோ அதனால நாளைக்கு பண்ணிட்டா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். யூடியூப் காரனும் வியூஸ் புடிங்கறோம் தல. ஆமா, அவ்வளவுதான் முடிச்சு. இப்பவே நம்ம 1.5 தாண்டிட்டோம். அதுலயே 30,000 தூக்கிடுவோம். 120. ஐயோ ஐவரி அகாலமான டோனி அகாலமானமா 2.0 மீண்டும் தவறு இழைக்கிறாங்களா? ஐவரி தூக்கணும். டீம் வராங்க. காப்பாத்துறாங்க. வீடியோ காப்பாத்துறாங்க. மாங்க் வராரு. அழுத்துறாரு. யூடியூப் மாங்க் ஒரே ஒருத்தர். ஏகே ஆனா அந்த பக்கம் இருக்காரு. பட் ஆனா யூடியூப் மாங்க் மட்டும் அந்த இடத்துல இருக்காங்க. ஒரே ஒரு மேன் லாஸ் பண்ணி முடிச்சு வரது பாக்குறாங்க. வாய்ப்பு இருக்கா? ஐவரி காப்பாத்துவாங்களா? ஐவரி தூக்கிடுவாங்களா? டோனி ப்ரோ ஆப்போசிட்லயே நீ. அதுதான். தன்சாவை சட்டை பையில் வைத்து ஏகேங்கிறவன் வேற எங்கேயோ இந்த பக்கம் இருந்து வரான். ஏகே 6500 லைக்ஸ் போட்டு போலாம். அடுத்த மேட்ச் போட்டுறேன். போட்டீங்கன்னா போட்டுடலாம். ஆள் இருக்காங்கன்னா மட்டும் போதும். ஆள் இருந்தா போதும். தங்கம் போதும். தொண்டை வலிக்கும். NFS தொண்டை வலிக்கும். மயமா தொண்டை வலிக்கும். ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்க. டாரி கத்துறன்னா நீ கத்திட்டு இருக்க. வலிக்கு போகுது. மறுபடியும் ஏகே வரான். யூடியூப் மாங்க் 2 பேர் இருக்காங்க. மேன் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு தெரியல. மீண்டும் ஒரு மேன் லாஸ் கொடுப்பாங்களா? BTS 2.0 தான் பார்க்க வேண்டியதா இருக்கு.
வெற்றி பெறுவாங்களான்னு பாக்குறதை விட BTS 2.0 அகைன் ஒரு மேன் லாஸ் கொடுக்க போறாங்கன்னு பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கு. ஓகே, இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் மார்க் 1 HP இருக்காரு. யூடியூப் மார்க் 1 HP அந்த டீம்ல AK ஒரே ஒருத்தன் மட்டும் தான் இருக்கான். ஒரே ஒருத்தன் வந்து கொண்டிருக்கிறான். கையில வேற DBS நாலே கொஞ்சம் டேஞ்சர் தான். பார்க்கலாம் ஸ்பாட் பண்ணிட்டாங்களான்னு தெரியல. AKவ ஓபன்ல வந்தா பொட்டி தான். கேம்ப் விட்டுட்டு கிளம்பிடணும். தவறளித்துருவாங்களா மீண்டும்? தன்சாவை சட்டை பையில் வைத்து எங்கேயும் சொல்கின்றான் அப்படின்னு வந்துட்டு இருக்கான். ஆமா, அங்க பாருங்க, பீக் பண்ணி வெறியா உட்காந்துருக்கான். AKன்னு ஒருத்தன் பீக் பண்ணி வெறியா உட்காந்துருக்கான். பார்க்கலாம். பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஆயிடும் bro 2.2. ஆமா, மேன் லாஸ் கொடுக்காம இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க அந்த தப்பு தான். ஐஎல் நீங்க பாத்தீங்கன்னா அகைன் இந்த மேன் லாஸ்ல தானே அவங்க வந்து வீழ்றானுங்க. மத்த எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கு. மேன் லாஸ் 4 பேர் உயிரோட இருக்க மாட்டேங்கிறான்றியா? இருக்க மாட்டாங்க. அதுலதான் உங்க மிஸ்டேக். நீங்க அன்னைக்கு லாஸ்டா ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கல்ல, அதுல பாத்தீங்கன்னா 4 பேர் உயிரோட இருந்தாங்க. காஸ்ட் பண்ணாங்க, என்னென்னமோ பண்ணாங்க. இருக்கிற எல்லா போராட்டமும் பண்ணாங்க. இங்க மேன் லாஸ் ஆகுறதுனால மனசு விட்டுடுறாங்க. அந்த 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 ஒண்ணுதான், அந்த ஒண்ணு இவங்க சரி பண்ணிட்டாலே கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு மேட்ச் ஜெயிச்சிருவாங்கன்னு தோணுது. இந்த மேன் லாஸ் அவ்வளவுதான். கிளவுட் இங்க பாருங்க, AK அடிச்சோன்னு நினைக்கிறேன். AK ஒருத்தர் அழுத்தி விட்டுற கூடாது. 4 பேர் போதும். தனியா மட்டும் யாரக்கூடாது. தனியா யாருன்னா பிரச்சனை. ஆமா, ரெண்டு பேர் வராங்க. ஐவரி வராங்க. டோனி வராங்க. அவ்வளவுதான். கண்டிப்பா ஜெயிக்க முடியும் அவங்களால. ஒட்டுக்கா விளையாண்டாதான் வெற்றியே. ஆமா, இப்ப விளையாடுறாங்க பாத்தீங்களா? இதுதான், இதையே கடைசி வரைக்கும் விளையாண்டா நல்லா இருக்கும். பாக்கலாம் கைஸ். அது எதுவும் தப்பா நினைச்சுக்கிறேன் கைஸ். எல்லாம் கஷ்டப்பட்டு கத்திக்கிட்டு எஃபோர்ட் எல்லாம் போட்டுட்டு இருக்கோம். அது வியூஸும் யூடியூப் காரன் பிடிங்கிருவான். 2வது லைவும் பார்க்க முடியாது. வியூஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா 1 மணிக்கு மேல போட்டா பிளேயர்ஸ் அவைலபிளா இருக்க மாட்டாங்க. நீங்க கொஞ்சம் எதுவும் நினைச்சுக்காதீங்க. கால் நாளைக்கு 8:30 மணிக்கு கன்ஃபார்மா போட்டுடலாம். எப்படியுமே நீங்க 5 மேட்ச் நாளைக்கு பார்க்க போறீங்க. 6 மேட்சா பாத்துருங்க. ஒரு 2 இடங்களுக்கு பதிலா நாளைக்கு 3 இடங்கள் ஆகும். மேல வேற என் தலைக்கு மேல ஒரு பாம்பு வேற எனக்கு குத்திட்டு இருக்குது ரொம்ப நேரமா பிடிச்சி. டேய் பாம்பு அமைதாரு புடா. டேடியோட பேரு எனக்கு தெரியுமா? பாம்பு மதன். நீ அந்த மாதிரி நீ பாம்பு குட்டி மதன். குட்டி பாம்பு மதன். நீ குட்டி பாம்பு மதன். உன் பேரு குட்டி பாம்பு மதன். அமைதார். ஓகே, மதன் ஜூனியர் பாம்பு மதன். ஓகே. தன்னானே கொஞ்சம் அது இல்லாம காலைல லைவ் போட்டு எங்களுக்குலாம் 14 மணி நேரம் லைவா போகுது ப்ரோ. அது வேஸ்டா போயிரும் ப்ரோ. இந்த கத்த முடியல, தொண்டை கொஞ்சம் வலிக்குது. வேற அங்க பாரு கணக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிறோம். ஐயோ, யாராலையும் முடியல கைஸ். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே, இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா BTS ஃபுல்லா லூட் அடிச்சிட்டு பயங்கரமா எல்லாரும் ஃபுல் எக்கிப்போட. சரி கைஸ். ஓகே, உங்களுக்கு வேணா ஒரு அது வேற பிளேயர்ஸ் அவைலபிளான்னு வேற தெரியலையே. இருங்க பாத்து போட்டுறதுனா போட்டுங்க. இதுல முடிச்சிடலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஆனதே ஆயிடுச்சு. 1/2 மணி நேரம். அது ஒண்ணும் இல்லடா. பிளேயர்ஸ் இருக்கணும்லடா. கம்மியா பிளேயர்ஸ் இருந்தா அது மட்டும் டீம் அவைலபிள் என்ன நக்கிட்டு போயிரும்ல. சரி, ஓகே. அதையும் யோசிக்கணும்ல. அப்புறம் அவன் சொல்லுவானுங்க ப்ரோ அவைலபிள் இல்லாட்டியும் போட்டீங்கன்னு. அது வேற. நம்ம நல்லதே பண்ணாலும் பிரச்சனை தான் பண்ணுவாங்க. சரி, ஓகே. நானுமே தூங்க மாட்டேன். நானே தூங்க போறேன். அதுக்கு சொல்லல, இவனுங்க பிளேயர்ஸ் இருக்கணும்ல. நம்ம 12:30 மணி தான் சொன்னேன். இதுவே டெட் டைம் ஆகி போச்சு. சொல்லும் போதே 8:30 மணி டு 12:30 மணி அவைலபிளா இருந்தா கேட்டு ஸ்லாட். எனக்கு என்னமோ தோணுது, எனக்கு இன்னொரு ஐடியா தோணுது. நம்ம இந்த 1 மணிக்கு பார்க்கும் போது இல்ல, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இனிமே வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண என்ன? இல்ல 6 வந்து 4 வருஷமா 9 மணி தான் நடக்குது. அது நம்ம இன்னைக்கு லேட் பண்ணிட்டோம். நான் கொஞ்சம் டீம் அதுதான் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு கேக்குறேன் உங்கள்ட்ட. 8:30 ஸ்டார்ட் பண்ணிட்டா கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். 12:00க்கு ஷார்ப்பா முடிச்சிடலாம். வாய்ப்பில்ல. எப்பா பாம்புகாரி அமைதாரி. ஓ, இங்க வேற ஒரு பாம்பு போட்டு எனக்கு குத்திட்டு இருக்குது ப்ரோ. ஏய் போதுடிக்க பாம்பு அமைதாரி. இந்த BTS பாத்தீங்கன்னா ஒரு வெளியா வந்து ஒரு இடத்த பிடிச்சிருக்காங்க. இந்த பக்கத்துல வந்து யாருமே கிடையாது. கிட்டத்தட்ட சுத்து வட்டாரத்துல BTS பிடிச்சிருக்க சுத்து வட்டாரத்துல ஒரு டீம் கூட கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடத்த வந்து ஜோன் ஹேக்கர்னு சொல்லி ஆரஞ்சு கலர் போயிட்டாங்க பாரு. ஆரஞ்சு கலர் தான் அவங்களும் இருக்காங்க. ஆமா. ஐயோ, இவங்களும் வண்ணம் மாறி கொண்டு இருக்கிறார்கள். வண்ணம் மாறுமணி. ஆமா, வண்ணம் மாறுமணி. கரெக்ட். கலர் என்ன கலர், வாட்டு கலர். அட இவங்களாவது ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நாங்க ஜெயிச்சுட்டு பேசுவோம்.
இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா மொபைல் பிடிஎஸ் உள்ள வந்து கொண்டிருக்கிறது. மொபைல் பிடிஎஸும் வெறி கொண்டவங்க உள்ள வந்துட்டு இருக்கு. ஓவராலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 டீம் வெளியே போயிருக்காங்க. அதுல நான் சாரி 5 டீம் வெளியே போயிருக்காங்க கைஸ். 12, 14, நாட்டாமிஸ் லைவ் 20, 22 5 டீம் வெளியே போயிருக்காங்க. 17 டீம் உயிரோட இருக்காங்க. பார்க்கலாம். ஆஹா ஆஹா ஆஹா, ஒரு அருமையான ஃபைட் பார்க்க போறீங்க. சிம்பா டீமுக்கும் மொபைல் டீமுக்கும் ஒரு ஃபைட் வரப்போகுது நினைக்கிறேன். ஸ்லாட் ஓகே ஸ்லாட் கேட் ஸ்லாட் 4 பாம்புட்டி ராவடி தாங்க முடியல. இது அப்படிலாம் பண்ணக்கூடாது. சரி என்ன இது டீம் 2 முடிக்கிறதுக்காக பாக்குறானுங்களா என்ன? கட்டம் கட்டுறானுங்க, திட்டம் திட்டுறானுங்க. ஏதோ ஒரு தவறா இருக்கு. தவறா இருந்து கொண்டிருக்கிறது. தவறு நடந்து கொண்டிருக்கிறதா? மொபைல் அணிக்கு மொபைல் அணியால ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியல பாத்தீங்களா? மொபைல் அணியால ஒரு மேட்ச் ஜெயிக்க முடியல. ஐஎஸ் ஸ்கில்னா அவங்களால கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஐஎஸ்ட் வின் தானே, கில் கூட இல்ல. இல்லடா வின்ஸ் தான் கஷ்டப்படுவாங்க. அவங்களால நிறைய பேருக்கு நல்லா அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. கில்ஸ்னா அடிப்பாங்க, அவங்களால வின்ஸ்னா அடிக்க முடியாது. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். கீழே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க அவங்க எப்பவுமே. Bro, OG BTS asking BTS 2.0 color what color do you want? ஜெயானி தொண்டவலிக்குன்னு போயிட்டு அங்க என்ன பண்ணிட்டு நீ? இங்க வந்து அதுக்கு நீ குமாரே அடிச்சிருக்கலாம். BTS உள்ளார வருது. BTS is coming. அப்படியா? ஆமா. வலிக்குது. ஆமா, BTS உள்ள வந்துட்டு இருக்காங்க. வலிக்குது தங்கம். கீழ இறங்கு. வலிக்குது கீழ இறங்கு. இவனுங்கள்ட்ட ஒரு பிளஸ் என்னத்தமான லூட் நல்லா ஃபுல் எக்யூப் ஆயிடுறானுங்க. தனியா இறங்கிட்டு குமார் அப்படி கூட 2 மேட்ச் ஜெயிக்கலையே குமார். கவுனி 2 மேட்ச் அப்ப கூட ஜெயிக்கல பாரு. ஆமா, சீசனல் வார் வந்து நீங்க உண்மையாலுமே சொல்றேன். சீசனல் வார் வந்து ஒரு அவ்வளவு டிராஃபி ஜெயிச்சாங்க கூட பாரு. ரெண்டாவது மேட்ச் ஜெயிக்க முடியலையே. ஜெயிக்கறாங்கல்ல. BTS தவறு இருக்குது. இப்பதான் டீம் 9 கிட்ட வராங்க. என்ன டீம் இது? டீம் 9 யாரு? அது ரொம்ப தூரமா இருக்கு. அவங்க வேற காம்பவுண்ட், இவங்க வேற காம்பவுண்ட். இதுல அப்படிதான் தெரியும் பக்கத்துல இருக்க மாதிரி. ஆனா வேற காம்பவுண்ட். ஆமா, வேற காம்பவுண்ட். டோபி மாட்றான். டோபிக்கு ஒரு ஸ்ப்ரே. ஓய்யோ, எவன்டா விட்டான்? சரியான ஸ்ப்ரே. 1 HP ட்ரோல். ஃபுல் வெஸ்டர்மென்ட் டேமேஜ். இங்க பாரு சூப்பர் வேணி பொட்டி இதுல ஸ்லாட் 5 பாரு. பொட்டி இதுல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு வந்து கொண்டிருக்காங்க. அவுட் சைடுல ப்ளே பண்றாங்க ப்ரோ. ஆமா தல அவங்க வின் பண்ண முடியல ப்ரோ. அவங்களுக்கு பிரஷரா இருக்கும் இப்போ. ஏடா இப்படி நம்ம என்ன அணி, நம்ம என்ன அடி அடிச்சோம், நம்மளே இப்படி போட்டு தள்ளுறாங்க. கொஞ்சம் அவங்களும் பிரஷர் தான் இருப்பாங்க. இப்பதான் தல அவங்களுக்கு டஃப்னா என்னன்னு தெரியும். ஆமா, அது கரெக்ட் தான். இப்பதான் அவங்களுக்கு டஃப். இதே வந்து நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க. இதே வந்து இன்னைக்கு ஃபுல் டே, நாளைக்கு ஃபுல் டே இந்த ஒரு வெற்றியோட முடிச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். BTS சரியான பிரஷர் அந்த பவுலர் அந்த மாதிரி ஆயிடுவாங்க. பிரஷர் ஆன் த டீம்னு. இன்னும் 17 டீம் இருக்காங்க. நான் கோட்டு எங்கேயும் தட்டி விழுது. கோட்டை போட்டு பிரிகிறாங்க. ஏதோ டீம் கோட்டுக்கு அடி விழுது. டமால் டுமில் ஏஜே பிளேஸா ட்ரோலோட அண்ணன் டீம் ஸ்பாரிஸ்ல டீம் 16 போட்டு கோட்டை அடி உலகுறாங்க. இப்பதானே ஒரு டீமு இப்பதான் இவனுங்க பக்கம் சுத்து வட்டாரத்துல ஒருத்தன் கிடையாது. அப்படி ஒரு அருமையான இடத்துல இருக்காங்க. யுவானி என்னாச்சு? என்ன ஒரு இதே இல்லாம இருக்கு, பெர்ஃபார்மன்ஸ் இல்லாம இருக்கு. யுவானி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நல்லா விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் சுத்தமா மேட்ச்ல ஆளே காணோம். எல்லாரும் இருக்காங்க அப்படியே. யுவானி இதே டீம் 7 5 6 7 இவங்க 5 6 7 தானே இவங்க. ஞாபகம் வச்சுக்க எப்பவுமே 5 6 7னா இவங்க டீம் 5 6 இல்ல 7 டீம் 6 பிரியா, டீம் 7 வந்து யுவா. பாத்துறேன். வெட்டு மாமா கிட்ட ஃபைட் என்ன? ரெனால்டு ரெட்ரோ பிளேஸ் அகாலம் பண்ண நினைச்சிட்டாங்க. சிங்கப்பெண் ஓடுது, இங்கிட்ட அங்கிட்டு ஓடுது. கிரு எல்லாரும் ஜோன்குள்ள வந்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். BTS 2.0 சரியான ஜோன் பிடிச்சிருக்காங்க கைஸ். 2.0 நல்ல ஜோன், BTS நல்ல ஜோன் தான் பிடிச்சிருக்காங்க. ஆனா வந்து இவங்க பக்கத்துல யாருமே கிடையாது. பார்க்கலாம். ஏதோ ஒரு BGMI ஆத்தா வந்து
வாங்கின அடிதான் போதும், இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தோல்விங்கிறது கிடையாது, வெற்றி மட்டும் தான் அப்படின்னு ஏதாவது அதான் ஒரு வெற்றி எடுத்து பெற்றாவே போதும், அவங்க ஒரு வெற்றி பெற்றாவே அவங்க சைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நீட் ஒன் வின் அவ்வளவுதான். ரொம்பலாம் இல்ல, ஒரு வின் எடுத்தா ஸ்லாட் ஒன்னு. ரொம்ப வந்து பிடிஎஸ் ஒரு 2-3 மேட்ச் ஜெயிச்சாவது இது கணக்கெல்லாம் கிடையாது. ஒரு மேட்ச் தான் எல்லாரும் ஜெயிச்சிருக்காங்க. வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் இதில் பார்க்கலாம். ஒருவேளை விக்கெட் வந்து இவங்களுக்கு ஃபேவர் பண்ண போதும். ஜோன் பிடிக்க போயிட்டு இருக்காருண்ணா, எங்க போறாருன்னு அவனதான் ஜோன் வந்துருச்சு. ஆனா இருந்தாலும் ஓடுறானுங்க போட்டு போயிட்டு. எங்க போறாங்க பிடிஎஸ் கிட்ட? தேவையில்லா சாக்கோ நாக்கு, தேவை டோனி அகால மரணம். இது என்னது இது? ஆல்ரெடியே ஜோன்ல தான் இருந்தாங்க. விக்கெட் வந்து ஜோன் கம்மியா தான் வரும், சுருங்கும். ரொம்ப தூரம்லாம் தேவையில்ல. சென்டர் ஜோன் பிடிக்க போய் அடி வாங்குறாங்கடா. அது பெண்கள் டீம் அடி வாங்குறாங்க குமார். பெண்கள் டீம் அடிக்குது. அவங்க சாக்கோ காப்பாத்த முடியும். வர அடிக்கிறாங்க. வர கிசா தான் வரான். அவ்வளவுதான் போட புலகறாங்க. தப்புடா. மரண தப்புடா அடி. மரண தப்பு பண்றான். ஆனா சூப்பரா காப்பாத்திருக்காங்க. உங்க பாரு கார் எரியுறியே. உயிரை கொடுத்து போராடுறான்டா. நான் எப்படியே காப்பாத்தலாம் அப்படின்னு. அப்பா அப்பயும் வந்து அடிக்கிறாங்கடா அவங்க. கால் இல்லாம எங்க இந்த பனி பிரதேசத்துல ஓடுவாங்க? அவங்க கிட்ட இருக்கடா, ஐவரி வந்தானா காப்பாத்திடலாம். இப்ப அவங்க வரும்போது அவங்க 2 பேரும் இதுல எதுக்கு இப்ப இங்க இருந்து நவுந்தாங்கன்னு கூட எனக்கு தெரியல. அங்க இருந்து நெவர வேண்டிய அவசியமே உங்களுக்கு கிடையாது. எதுக்கு நவுந்தாங்கன்னு தான் தெரியல. இப்ப அங்க இருந்து ஆல்ரெடி அவங்க தான் ஜோன்ல இருக்காங்க. இந்த சீமெண்ட் ஃபேக்டரின்னு ஒண்ணு இருக்கு, அது பக்கத்துல அவங்க மட்டும்தான் இருந்தாங்க. அந்த பக்கமே இங்க அந்த பக்கமே யாரும் இல்ல பாரு, அந்த சிமெண்ட் ஃபேக்டரியில. அதுதான் இது. அந்த ஒரு பக்கம் இருக்குல்ல, அந்த மேப்போட ஒரு பக்கம் இருக்கு குமார், வட மாதிரி இருக்கா, அந்த ரைட் சைடுல இருக்குல்ல, அந்த பக்கமே பாரு யாரும் இல்ல. ஆனா என்ன சூத்து கொழுப்பு. அதுதான் இது நானும் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பக்கம் நீங்க லைவ்ல என்னோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா நான் தெளிவா சொல்லிட்டு இருக்கேன். சரிமா, அந்த பிடிஎஸ் 2.0 இருக்கிற பகுதியில ஒருத்தரும் கிடையாது, ஒரு டீம் கூட கிடையாது, ஒரு நல்ல ஜோன்ல இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். எதுக்கு அவங்க உள்ள வந்தாங்க? சிம்பாவை பாரு குமார், சிம்பாவை பாரு. 4 பேரோட சிம்பா பாரு, அங்க வர டஃப் காம்படிஷன் கொடுத்துட்டு இருக்கான் சிம்பா. இப்போ இது என்ன ஐவேரி போயிட்டு அவங்க 2 பேரையும் போய் கூப்பிடணும், காப்பாத்தணும். ஆனா அதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா தெரியல. இருக்கு. ஆனா எப்படி கார்லாம் வந்தா தூக்கிடுவாங்க, கார்லாம் வந்தா தூக்கிடுவாங்க. கிரிட்டுன்னு சுத்தி தான் வரணும். டீம் 17 பாருங்க, டீம் 17 ஒரு டீம் முடிச்சு விட்டுருச்சு. ஆமா, இந்த பக்கம் சூப்பர் கேர்ள் டீம்லயும் 4 பேர்ரா. சூப்பர் கேர்ள் டீம்ல 4 பேரு. சிங்கப்பெண் டீம்ல 4 பேர் உயிரோட இருக்காங்க. அதே கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கேப்சன் சூப்பர் கேர்ள் டீம்ல வந்து பாத்தீங்கன்னா 4 பேர் உயிரோட இருக்காங்க. மொபைல் பிடிஎஸ் இருக்குது, ரெமோ சிம்பா டீம்ல ஒரு 4 பேர் உயிரோட இருக்காங்க. எஸ்டிஜி 4 பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட 15 டீம், 52 பேர் அலைவு. விக்கெட் வந்து எப்பயுமே வந்து ஜோன் வந்து ரொம்ப ஃபாஸ்டா ஆடாது, கொஞ்சம் பொறுமையா தான் வந்து மூடும். சோ அதனால வந்து பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனா அதே கட்டத்துல இவங்க 2 பேர் வந்து மாட்டிக்கிட்டாங்க, கொஞ்சம் தனியா இருக்காங்க. காப்பாத்தணும் முடியுமான்னு தெரியல. செவரு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மாஸ்டர் ஸ்லைட் செவரு சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஜேபிடிஸ்லாம் இல்ல ப்ரோ, ஜேபிடிஸ்லாம் கிடையாது. ஜேபிடிஸ்லாம் உடச்சு வெளி தோட்ட சொல்லது யாருமே இல்லை. ஜேபிடிஸ்லாம் ஒருத்தர் கூட கிடையாது. தான இவ்வளவு வார பீஸ்ஃபுல்லா போகும்போது தெரியலையா, பிரச்சனையே இல்லாம எடுத்துட்டு போறோன்னு. ஆட்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணுது ப்ரோ. பாருங்க தல, ஆட்ஸ் பார்க்கலன்னா வந்து யூடியூப் வந்து எங்களை வந்து இதுல வச்சிருக்காது, ட்ரெண்டிங்ல வச்சிருக்காது, எங்களுக்கு எதுவுமே பண்ணாது. அவனுக்கு நாங்க ஃப்ரீயா தான் எங்களை யூஸ் பண்ண விடுறான் யூடியூப்பை. அவன் வந்து அட்லீஸ்ட் அது கூட கொடுக்கலன்னா அவன் சத்திரத்துக்காக இது நடத்துவான். பண்ணி தான் அவனு வேற வழி இல்லை. யூடியூப் ப்ரீமியம் வேணா போட்டுக்கோங்க, இட்ஸ் ஃப்ரீ. அதுவும் கொஞ்சம் இதுதான், போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆடே வராது. அவன் யூடியூப் ப்ரீமியம் போட வைக்கிறதுக்காக தான் எல்லாருக்கும் இப்படி இவ்வளோ ஆட் கொடுக்குறானே. இல்லைன்னா இவ்வளோ ஆட் கொடுக்கவே மாட்டான். இவ்வளோ ஆட் ரெவன்யூவே எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் வந்து ரொம்ப 8 வருஷமா ஸ்ட்ரீம் பண்றேன்ல, அப்பெல்லாம் வந்து ஆட் ரெவன்யூ வந்து லாக்டவுன் டைம்லலாம் கிடையாது. நீங்க 5 லட்சம் வியூஸ் எடுத்தாவே 10,000 to 15,000 தான் வரும். ஆனா இப்பெல்லாம் அப்படி கிடையாது, இன்டூ 3 மடங்கு அவ்வளோ ஆட் ரெவன்யூ கொடுக்கறதுக்கு காரணமே வந்து சரி ஓகே அவன் யூடியூப் ப்ரீமியம் வந்து இது பண்றதுக்கு தான். அது உங்களுக்கே தெரியல, வியாபாரம்னா அப்படிதான் இருக்கும்.
ஒரு படத்தை நீங்க பார்த்துருப்பீங்க, அந்த படத்தையே ஒரு 50 வாட்டி பார்த்துருப்பீங்க. அந்த 51வது அந்த படத்தை போடுறப்பயே 2000 விளம்பரம் போடுவாங்க. வாரு லைவ் இப்பதான் சுட சுட உங்களுக்கு 5 செகண்ட் இங்க நடக்குது, அடுத்த 10 செகண்ட்ல உங்களுக்கு இறக்கிறோம், சுட சுட இறக்குறோம். அப்ப அவன் விடுவானா யூடியூப்காரன்? ஆட் எல்லாம் வர மாட்டாங்க. இது 2.0 தரமா அந்த பக்கம் மாட்டினாடி உங்க ஜோன் சென்டர்ல மாட்டினாங்க. பக்கத்துல எஸ்டிஜி எல்ஸ். ஆமா ஐவேரி இங்க தனியா இருக்கான். ஐவேரி எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் இல்லை, உயிரோட வந்துடுவான். ஏன்னா ஐவேரி பக்கத்துல வந்து வெட்டு 2 பேர் தான் இருக்காங்க. அவெல்லாம் 1v2 எடுக்கக்கூடிய ஒரு எபிலிட்டி உள்ள பிளேயர் தான். வெட்டும் ரோமையும் இருக்காங்க. நீ 2 பிரிட்ஜ் வழியா வர முடியும் ப்ரோ, 3 பிரிட்ஜ் வழியா வர முடியும் ப்ரோ. இப்போ இந்த ஜோன் ஆனா சாக்கோவும் கிளவுடும் ஒரு தவறு இழைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே வாரி இழுத்துட்டு போயிட்டாங்க. டீமே வேலை ஐவரி தோத்துறாங்க பாரு குமார். வாண்டடா ஐவரி துரத்துற மாதிரி இருக்கு குமார். பிடிஎஸ் ஓ ஐவரி டீம் கிட்ட வரான், தனது அணி கிட்ட வந்து கொண்டிருக்கிறான். ஐவரி தனது அணி கிட்ட வந்து கொண்டிருக்கிறான். அதே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டீல் பாய் நம்ம தின்னோபி ஒரு வெரியான ஸ்ப்ரே. 1 HP ஐவரி 1 HP. பா வந்துட்டான் ப்ரோ, வந்துட்டான். இந்த கார் அதுக்குள்ள போகஞ்சிருச்சு. ஆனா ஓடலாம் ஸ்டார்ட் பாக்குறான். ஆனா இவங்க ஜோன் எடுப்பிடுவாங்க, மேல இருக்க பில்டிங் ஏறணும். ஆனா ஏற முடியுமா குமார்? ஆனா இவங்க எடுத்து ஜோன் வந்து கட்டறன்னு சொன்ன குமார். ஜோன் இங்க தான் முடியுது கவுனிய. இவங்க எடுத்து கட்டறன்னு சொன்ன இவன் 2.8 ஜோன் கட்டறன்னு சொன்ன. ஜோன் இங்க தான் முடியுது பாரு. கொஞ்சம் ஓடிரா வந்தானே கிளவுட் இருக்கிற இடத்துல அடி வாங்கிடுவானே. அந்த பக்கம் தின்னோபி இருக்காரு. தின்னோபியும் ப்ரோ பிஜிஎம்ஐ ஆட் மெம்பர்ஷிப் கொண்டு வர போகுது ப்ரோ. அப்படியே ஓகே கொண்டு வர எங்களுக்கு கவலை இல்ல ப்ரோ. நாங்க எவ்வளவு நாளும் 20,000 கூட போட்டுலாம் இருக்கோம். என்ன கொண்டு வருதா? ஆட் நடுல ஆட் வருமா ஒவ்வொரு மேட்ச் நடுல. அது இல்லாம விளையாடணும்னா நம்ம வந்து மெம்பர்ஷிப் வாங்கணும். ஆர்பி மாதிரிடா. ஓகே புரியுது. அவ்வளவுதான். தின்னு அந்த பக்கம் போயிட்டாங்க, தின்னோப்பி அந்த பக்கம் போயிட்டாங்க, பிரியாவிங் தின்னோப்பி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிடிஎஸ் நீங்க சொன்ன மாதிரி என்ன 2.0 பிரச்சனை இல்லாம ஜோன்ல இருக்கு. பேன்லாஸ் கோஸ்ட் போட்டு தூக்குறான். கார்ல வர தூக்குறான் பாரு. வர தூக்குறான்டா கோஸ்ட். அவ்வளவு சிங்கட்ரோல் நாக் கண்ணே. சிங்கட்ரோல் நாக் ஈஷா கேமிங் நாக். சிங்கட்ரோல் நாக் எல்லாமே சேஃபான இடத்துல இருக்கானுங்க. அவனும் தூக்குறாங்க. வேரியா போடுற மோட்டர். ஐயோ மோட்டர் போட்டா ஆனா வரல. ஐயோ தள்ளி போயிடுச்சு. ஐயோ தள்ளி வைக்கிறான். கார்ல வைக்கணும். கார்ல வைக்கிறது இல்ல அவங்களுக்கு. ஓ ஜஸ்ட் பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வரணும்னே. ஆனா முன்னாடி பிடிஎஸ் ஜோனுக்குள்ள வராங்க. SXBDX வராங்க. அவங்க பாரு குமார். ஜோனோட காரணம்னா அங்க நிறுத்தினா போதும். இங்க பாரு ஒரு இன்ச்சு உள்ள போலாம்ல பாரு. ஒரு இன்ச்சு உள்ள பாத்தியா இல்லையா? ஒரு இன்ச்சு கூட உள்ள போல. அவ்வளவுதான் குமார். சிம்பிள் முடிஞ்சிச்சு. நான் தான் சொல்றேன் இவனுங்க விளையாடுறத பாருங்க தயவு செஞ்சு. மத்த டீம்ஸ் வந்து சாயோட டீமோ அந்த கீழே ஜோன் அந்த வீடு ஜோன் எல்லாமே ஜோன் அவங்க ஜோன் விட்டாங்க. அவங்க ஹோல்ட் பண்றாங்க. சகாலபன சொன்ன மாதிரி ஐயோ நீங்க எப்படிதான் கணிக்கிறீங்களோ ஜோன் பிடிச்சாங்க. SXBD டாக்ஸிக் மட்டும் தான் இருக்கான். ஏதாவது மேன் லாஸ் பண்ணிடுவாங்கன்னு தெரியல பிடிஎஸ்க்கு. இந்த தூரமா குமார் தூரமா SXBDஸ்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்காங்க குமார். ஒரே ஒருத்தர். அதுவும் தண்ணிக்குள்ள பாரு. தண்ணிக்குள்ள கார்ல வந்துட்டு இருக்கான். அவன் என்ன பண்ண முடியும் குமார்? ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் பாரு போயிட்டானுங்க. அவனும் போயிட்டானுங்க. ஃபிஃப்த் மேட்ச் இருக்கு சொல்லிட்டு வரல முடியாதுல கண்டிப்பா பாருங்க. இப்ப அதாவது இந்த சமயத்துல வந்து 4000 பேர் 5000 பேர் பாக்குறப்ப 2000 பாருங்க ஆல்ரெடி மணி 1 போச்சு. 2300 பேர் தான் பாக்குறாங்க. ஆல்ரெடி பாதிக்கு பாதி எல்லாம் தூங்கிப்பாங்க ப்ரோ. எல்லாரும் இதுல இருப்பாங்க. டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஒரே நிமிஷம் வந்துடும். போதும் ப்ரோ. போதும் எங்களாலையும் முடியல. அது இல்லாம அவ்வளவு எஃபோர்ட் போட்டு கத்தி அதுக்கான இதுவெல்லாம் தலைவலிக்கும். சிங்கட்டர் உள்ள போய் பாக்குறான். காப்பாத்துவாங்களா? இல்ல முடியல.
முடியல பாத்துட்டாங்க. தவறு நினைக்கிறேன். கோஸ்ட் அகால பண்ணமா தவறு அவ்வளவுதான். ஈஷா கேமிங் ஈஷா அகால மரணம். ஈஷா கேமிங் அகால பண்ணம். ஈஷா கோஸ்ட் மட்டும் தான் இருக்கான். இல்ல காப்பாத்துறாங்க. ஈஷா பாத்துறாங்க. ஆனா SXBD டாக்ஸிக் வெறியான ஒரு இது. ஆமா வெறியான ஒரு கம்பத்தியா மேட்ச் எப்படி மாத்துனா. ஆமா வெறியான ஒரு மேட்ச் மாத்தினா. வர முடியுமான்னு தெரியல. இவன் தான் உண்மையான கேம். ஆமா வர கோஸ்ட் இப்படி வராரு. அங்க இருந்து தண்ணிக்கு நடுவுல வந்து காப்பாத்துற பாரு. போடி வெரி ரெடி. ஆனா சேவ் பண்றதுன்னா உண்மையிலே இதுதான்டா. ஐயோ பாயிண்ட் ஓட்டச்சுல கோஸ்ட் ஆனா பாருங்க गाइस. ஒரு சீனியர் பிளேயரை எப்படி வந்து காப்பாத்துனா பாருங்க ஒரு ஜூனியர். அப்பா கோஸ்ட் தான் உம்மால வேலுதான் இன்னும் இவன் மறுபடியும் நான் செல்ஃபி வாங்கி சுத்திட்டு இருக்கான். ஈஸ்வா மறுபடியும் மறுபடியும் கோஸ்ட் மறுபடியும் வரான். ஈஸ்வா பிடிக்கிறான். ஐயோ அடுத்தது பிடிக்கிறான். அடுத்து ஈஸ்வா காப்பாத்தினான். ஐயோ மறுபடியும் காப்பாத்தினான். அவ்வளவுதான் வேலு மறுபடியும் டீம் உயிர் கொடுத்துறான் ப்ரோ. வேலு ஜோன் வேற. ஐயோ வேலுக்கு ஜெயிச்சு பிடிஎஸ்ல 3 பேர் வெளிய இருக்காங்க. அதே இடத்துல வந்து STG வந்து 4 பேர் வெளிய இருக்காங்க. நம்ம மொபைல்ல 2 பேர். இவங்க 2 பேர் தான் ரொம்ப நேரமா நேடு போட்டுறாங்க. பிடிஎஸ்க்கு போட்டு உருட்டிட்டு இருக்காங்க 2 பேரும். விட மாட்டானுங்க. இந்த ட்ரோல் பையன் ஒரு வேலையை காமிச்சானே. பண்றாங்க மாதிரி எனக்கு தோணுது. பண்றானே ஒரு வேலையை. அழகா யோசிச்சு இது போட்டு பார்த்துட்டு ஜம்முன்னு வந்து ஒரு சோறு மறுபடியும் ஈஸ்வா மூணாவது நாக்கு. ஈஸ்வா சோலோ ஹீரோவா இல்ல நாக்கி ஹீரோவா? சோலோ ஹீரோவா இல்ல நாக்கி ஹீரோவா? மூணாவது தடவை தொடர்ந்து ஒரே எடுத்தது நாக்கு. மிகப்பெரிய ஒரு தவறு. ஈஸ்வா ஓப்பனிங்கா? ஈஸ்வா ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு. இலிசானா சிங்கட்டோல் நாக்கு தவறு இழுக்கப்பட்டது. சிங்கட்டோல் மறுபடியும் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு மறுபடியும் நடந்துட்டு இருக்கு. ட்ரோல் ஓப்பனிங் கொடுத்துட்டே இருக்கான். ஈஸ்வா ஓப்பனிங் கொடுத்துட்டே இருக்கான். கோஸ்ட் மட்டும் காப்பாத்திட்டே இருக்கான். இல்ல தப்பு பண்றான். கோஸ்ட் பண்றானா? அவ்வளவுதான் போடு. சிங்கட்டோல் நாக்கு. ஈஸ்வா கேமிங் 1 HP. கோஸ்ட் ப்ரோ மட்டும் தான் இருக்காரு. SX BTSக்கு ஒரு சிம்ம சுப்பரமா இருக்கு. அந்த பையன் போட்டு அடிக்கிறான். ஒரு ஆளு 3 நாள் வச்சிருக்காங்க. மிகப்பெரிய தவளைச்சாங்களா? தூக்க முடியுமா? ப்ளீட் ஆகுது. மறுபடியும் தூக்குறானா? பாயிண்ட் ஒன்னு கோஸ்ட் பாரு. வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. கோஸ்ட் தூக்குறாங்க. மீண்டும் ஒரு நாக் வச்சானா வெரியான ஜோனை புடிச்சாங்கடா. வெரியான ஜோன் முடியாது. வாய்ப்பில்லை. ஆங்கிள் இல்ல முடியாது. ஜோன் இப்ப எங்க போகுது ப்ரோ? சத்தியமா செல்ஃப்லெஸ் கேம் ப்ரோ. கோஸ்ட் அப்ப பார்த்த கோஸ்ட் இன்னும் அதே மாதிரி தான் ப்ரோ. கோஸ்ட் எப்பவுமே ஃபார் த டீம் தான் ப்ரோ. கோஸ்ட் ஃபார் த டீம் தான். 5 டீம் இருக்கு. வருது 3 பேர் நாங்க போறாங்க. 3 பேர் பண்ணாரு. ஓய்யோ ஜஸ்ட் ஒரு இது பண்றானே. மறுபடியும் போறான். ஈசா நாக்கு. ஈசா சோலியா இல்ல நம்மடா ப்ரோ. பாயிண்ட் on HP. Ivory changing the game. ஓடு. ஐயோ 2.0 எப்படி விளையாடுது. மறுபடியும் தூக்கிட்டாங்க. ப்ரோ என்ன ப்ரோ சாகாவரம் பெற்றவங்களா இவங்க? மறுபடியும் பாருங்க 3 பேருனே. இவங்க ஜோன் கிடையாது. இவங்க இதுல ஜோன் இருக்காங்க. ஈசா போடுறான் இப்போ. ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ படம் காமிச்சிட்டு வானுங்க. பாத்துறாங்க வீடியோஸ் பாத்துறாங்க. ஒரு இது ஈசா போடல. STG வெரியான நாக்கு. STG முடிறாங்க. STGல ஒரு நாக் வச்சிருக்காங்க. STG ஆஹா அகால மரணம் அடைஞ்சிட்டான். சிங்கர் ட்ரோலிட்டான். ஐவரி அகால மரணம் அடைந்தான். வெரியான ட்ரோல் உள்ள போறான்.
மறுபடியும் தூக்குறாங்க. ட்ரோல் மிக பெரிய தப்பு. மறுபடியும் எடுத்துட்டே இருக்காங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஜோன் இருக்கு. ஜோன் இருந்தும் உள்ள போனது ஒரு மிகப்பெரிய தவறா. மறுபடியும் தவறு நடந்துட்டு இருக்கு. 3 பேரும் ஓப்பனிங் நடக்குது. உயிரோட இருக்காங்க. ஐயோ வெரி எஸ்டிஜில 4 பேரு, பிடிஎஸ்ல 2 பேரு, 2.0ல 3 பேரு. முதல் வெற்றியா 2.0 உடைய முதல் வெற்றியா? ஆனா அங்க பாருங்க கோஸ்ட் வாட்டி ஈஷாட்டி ஹீலிங்ஸ் எதுவுமே கிடையாது. பிடிஎஸ் சகாலமான மஞ்சிரோ. எஸ்டிஜிக்கும் 2.0 ஒரு வெரியான ஃபைட் வரும்னு நினைக்கிறேன். எஸ்டிஜி ரெண்டாவது வின் அடிக்க நினைக்கிறேன். எஸ்டிஜி ரெண்டாவது வின் அடிக்க போகுது. எஸ்டிஜி ரெண்டாவது வின் அடிக்க போதா? ஏன்னா இவங்க ஜோன் எஸ்டிஜி ஜோன் ஹைரோன் ஜோன். எஸ்டிஜி ஹைரோன் ஜோன். அவங்க நேடு போட்டு தூக்குனா மட்டும் தான் முடியும். எஸ்டிஜி மட்டும் ஹைரோன் ஜோன். இவங்க எல்லாம் லோட் ஜோன். இவங்க உள்ள போணும். இவனு உள்ள போனோம். ஹீல் பேட்டில் பண்றதுக்கு எதுவுமே இல்ல போல. 2 தான் இருக்கு. பாப்போம். ஒரு இங்க பாருங்க இந்த பக்கம் இருந்து இவனுக்கு முன்னாடி போனா செத்துருவானுங்க. இவனுக்கு முன்னாடி போனாவே செத்துருவானுங்க. ஏன்னா அந்த பக்கம் வந்து பிடிஎஸ் 2 பேர் இருக்காங்க. ஈஷா கேமிங்கும் இல்ல 2 பேரும் 1 HP தொட்டா செத்துருவாங்க. தப்பு. 2 பேரும் 1 HP சும்மா தொட்டா செத்துருவாங்க. ஆனா இவங்களுக்கு தெரியலனே. இங்க பாருங்க கிளவுடுக்கு தெரியல நினைக்கிறேன். அதனால தான் பாருங்க கிளவுட் வந்து அந்த பக்கம் பாத்துட்டே இருக்கான். 2 பாயிண்ட் தப்பு பண்ணுது. 2 பாயிண்ட் தப்பு பண்ணுது. 2 பாயிண்ட் தப்பு பண்ணுது. 2 பாயிண்ட் தான் முதல்ல ஜோன் அடிக்கும். 2 பாயிண்ட் தான் முதல்ல ஜோன் அடிக்கும். ஹீல் பேட்டில் யார்ட்டே இருக்கா? தாவ கிட்ட எதுவுமே இல்ல. ஐவரி கிட்ட எதுவுமே இல்ல. கோஸ்ட் உள்ள வராரு. கோஸ்ட் உள்ள வந்துட்டாரு. ஈஷா கேமிங் உள்ள வரா. அடிக்குது. கோஸ்ட் ஜோன் அடிக்குது. கோஸ்ட் அகால மரணம். அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. 3v4 ஒரு டஃப் சிச்சுவேஷன். ஐவரி தான் பண்ணுவாங்க. கிளவுட் எம்பே நாக்கு. கிளவுட் நாக்கு. ஈஷா நாக்கு. ஐவரி சூப்பர் அடிடா. ஐவரி வந்துச்சு. ஓய்யோ won the match bro. குமார் சாப்பு உள்ளே வரல. குமார் அங்கேயே நின்ட்டான். அப்படியா? மாட்டினாங்க அவங்க அந்த சைடுல. கேம் பகல ஒரு பூல பாக்குற நீயே மாட்டிக்கிட்டாங்க. அவன் மயில் மாட்டிக்கிட்டாங்க. அங்க இருந்து அவன் வெளியே வரான். சூத்தியா 3 பேர் எடுத்தாங்க. ஐவரி வெரியான கேம் பாரு தெரியும். சூத்தியா எஸ்டிஜி ரெண்டாவது வெற்றி லீடு வைத்தது கைஸ். லீடு வைத்தது 4-8 8-5 13 கில்ஸோட எஸ்டிஜி 2 மேட்சோட லீடு வைக்கிறாங்க கைஸ். அருமையான வெற்றி, திறமையான வெற்றி, பெருமையான வெற்றி, கொண்டாடப்பட வேண்டிய வெற்றி. இது ஒரு கொண்டாட்டமான வெற்றி கைஸ். போடு வெற்றி கைஸ். வேற மாதிரி ஸ்லாட் 1 எஸ்டிஜி ஹோல்ட் பண்றாங்க. ஸ்லாட் 1 எஸ்டிஜி ஹோல்ட் பண்றாங்க. ஸ்லாட்